சனுஷ்கா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போதே லஞ்ச் ஒர்க்கை முடிச்சிருவோம் இல்லைங்களா, அது போல் வழக்கம் போல் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சுரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சித்தி வீட்டிலேருந்து வடக்குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு வந்து சனுஷ்காவை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். இன்றைக்கி நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு சனுஷ்காவோட குட்டி தாத்தா வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு மடத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாது. மந்த்லி ஒன்ஸ் வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் சாப்பிட்டுப்பாங்க. அதனால் வந்திருந்தாங்களா, சரி நேற்று எடுத்தாலும் பரவாயில்ல பாவம் இன்னைக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்களுக்கு மட்டனு ஃபிஷ் இதெல்லாம் பிடிக்காது, சிக்கன் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பிரியாணி ஐட்டம் பிடிக்காது, நல்லா குழம்பு வச்சு தான் கொடுக்கணும். அதனால் குழம்பு வச்சுட்டு 65 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குட்டி பாப்பா இடையில டிஸ்டர்ப் பண்ணால் இருந்தாலும் அவளையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நான் என் வீட்டில் வந்து தேங்காவில் நிறைய ஸ்பைசஸ்லாம் சேர்த்து தான் அரைப்பாங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் கிடையாது, வெறும் மிளகு பெருஞ்சீரகம் மட்டும்தான் சேர்த்து அரைப்போம். ஆனால் அவங்களுக்கு அந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும். அதனால் குழம்பையும் ரெடி பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து முட்டையும் இதோட சேர்த்து வேக போட்டுடலாம் அப்படி சொல்லி வேக போட்டுட்டேன். கீழே இறக்கி வச்சு மண்சட்டியில் எப்படி கொதிக்குது பாருங்கள், நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ரெடி பண்ணி அவங்களையும் சாப்பிட வச்சு வீட்டுக்கு அனுப்பியாச்சு.